டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுலை சந்திக்காமல் சென்னை திரும்பும் முதலமைச்சர் விஜய் குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்திக்காமல் சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் விஜய் குறித்த அண்மை செய்தி. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்திக்காமல் சென்னை திரும்பும் முதலமைச்சர் விஜய் குறித்த அண்மை செய்தி. இது குறித்து நேரலையில் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். திரு விஜய் அவர்களுடைய டெல்லி பயணத்தில் நேற்று பிரதமர் மற்றும் முதலமைச்சர் சந்தித்த நிலையில் இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் சந்திக்க திட்டம் இருந்தது அல்லவா? தற்போது சந்திக்காமல் திரும்ப சென்னை திரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பார்க்குறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சூர்யா, 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்திருந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்னும் சில மணி நேரங்கள்ல டெல்லியிலிருந்து அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்து கொண்டு தமிழ்நாடு திரும்புகிறார். இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு இல்லத்தில் இருக்கிறோம். நேற்று இரவு முழுவதுமே குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தங்கியிருந்தார். முதல் நாள் நேற்றைய பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துவிட்டு இன்று என்ன நடக்க போகிறது அப்படின்ற தகவல்களை நம்ம பகிரலாம். நேற்று பிற்பகல்ல டெல்லி வந்தடைந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்று சரியா 4:30 மணிக்கு மாலை நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை அவருடைய பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து 4 கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமரிடம் வழங்கியிருந்தார். அந்த 4 கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் என்ற விவரங்களை எல்லாம் ஜெயா பிளஸ் மிக விரிவாக செய்தியாக கூட முன்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில 4 கோரிக்கைகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனு குறித்தான விவரங்களையும் அரசு தரப்புல அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டதை தொடர்ந்து சில மணி நேர இடைவெளியில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை நிதி அமைச்சக அலுவலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து பேசினார். பிரதமரை ஒப்பிடும்போது நிர்மலா சீதாராமன் உடனான சந்திப்பு என்பது நீண்ட நிமிடங்கள் நீடித்தது. பிரதமரோடு 10 நிமிடங்கள் வரை நீடித்த அந்த ஆலோசனை என்பது நிதியமைச்சரோடு 25 நிமிடங்கள் வரை நீடித்தது. அதற்கான முக்கிய காரணம் தமிழ்நாட்டினுடைய நிதி தேவையை கோருதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விவகாரங்கள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் இருவரும் ஆலோசித்ததாக தகவல்கள் சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேற்று சந்திக்க இருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்ற தகவல்களை நாம் கூட செய்திகளில் பதிவு செய்திருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்ற விவரங்களை எல்லாம் நாம் கிடைத்து அதனையும் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அதற்கான காரணங்கள் குறித்தும் சொல்லப்பட்டது. அசாம் மாநிலத்துடைய பாதுகாப்பு பணிகள் சார்ந்த விவகாரங்கள், மேலும் இன்னும் சில மாநிலங்களுடைய விவகாரங்கள் குறித்தெல்லாம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேறு ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இருக்கிறார். எனவே அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருப்பார், வேறு ஒரு தேதியில் சந்திக்கலாம் என தெரிவித்து விட்டதாக விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருந்த அதே குறிப்பிட்ட நேரத்தில் கேரளாவினுடைய முதலமைச்சர் வி.டி. சதீசனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். அந்த புகைப்படங்களை கூட மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்தார்கள். எனவே உள்துறை அமைச்சரோடு முதலமைச்சர் விஜய் சந்திக்காததற்கான காரணம் என்ன? முறைப்படி அணுகவில்லையா அல்லது அணுகிய பிறகும் அவர்கள் அனுமதி என்பதை வழங்கவில்லையா உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் இப்போது வரை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தான் இரவு பொழுது கடந்து இன்று 2ஆம் நாள் தொடங்கி இருக்கிறது. 2ஆம் நாள் காலையில இன்று முதலமைச்சர் விஜயுடைய திட்டம் என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் இங்க இருக்கக்கூடியவர்களிடம் விசாரித்த போது அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் எந்த திட்டமும் இல்லை. முதலமைச்சர் 10 மணிக்கு டெல்லியிலிருந்து சென்னை புறப்படுகிறார் அப்படின்ற விவரங்களை வழங்குறாங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல இங்கு ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தமிழ்நாடு அரசு இல்லத்துல நடைபெற இருக்கிறது முதலமைச்சர் தலைமையில. என்ன ஆலோசனை கூட்டம் என்றால், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முதல் முறையாக பொறுப்பேற்று முதல் விஜயத்தை டெல்லிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜயை பொறுத்தவரையிலுமே தமிழ்நாடு கேடராக இருக்கக்கூடிய IAS, IPS, IFS உள்ளிட்ட அதிகாரிகளை எல்லாம் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு அழைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு இல்லத்துல ஒரு பிரேக்பாஸ்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்க. முதலமைச்சர் அதற்கு தலைமை வகிப்பார். இந்த ஆலோசனை கூட்டங்கள் அது ஒரு கர்ட்டசி கால் மீட்டிங் மாதிரி தொடங்கும் அப்படின்ற விவரங்களையும் வழங்கியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு சரியா ஒரு 10 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு டெல்லி விமான நிலையம் சென்று தமிழ்நாட்டிற்கு தனி விமானம் மூலமாக புறப்பட்டு விடுவார். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட விவரங்களை வழங்கியிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து விமான நிலையம் புறப்படுவதற்கான ஆயத்த பணிகள்ல முதலமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய கான்வாய்
கான்வாய் வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல முதலமைச்சருக்கு மரியாதை வழங்குவதற்காக திகார் காவல்துறையுடைய 8வது பட்டாலியன் பிரிவினரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரையிலுமே 2 நாள் அரசுமுறை பயணம். அந்த 2வது நாள் அரசுமுறை பயணத்துல 2 விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா நடைபெறுகிறது. அந்த திறப்பு விழாவில் முதலமைச்சர் பங்கேற்பார் அப்படின்ற விவரங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் குறிப்பிட்ட சில காரணங்கள் காரணமாக அந்த திறப்பு விழா என்பது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. முதலமைச்சர் அதில் பங்கேற்கவில்லை அப்படின்ற விவரங்களை எல்லாம் வழங்கினார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர்களை டெல்லியினுடைய இந்த முதல் பயணத்தின் போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க கூடும் அப்படின்ற விவரங்களும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் நாம் நேற்று கூட செய்தி வெளியிட்டிருந்தோம். இப்போது வரை காங்கிரஸ் கட்சியிடமிருந்து அப்படியான எந்த ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை என. இதே நிலையில் தான் இன்றும் அவர் எந்த ஒரு சந்திப்பும் நிகழ்த்தவில்லை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களோடு. நேராக அவர் IAS, IPS, IFS அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திவிட்டு இங்கிருந்து விமான நிலையம் சென்று தனி விமானம் மூலமாக சென்னை புறப்படுகிறார் அப்படின்ற விவரங்களை மட்டும் வழங்கியிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய 2 நாள் அரசுமுறை பயணத்துல பிரதமர், மத்திய நிதி அமைச்சர் உள்ளிட்டோர் இருவரை மட்டுமே சந்தித்திருக்கிறார். இந்த 2 விஷயங்கள்ல பிரதமரை பொறுத்தவரையிலுமே தமிழ்நாட்டின் சில முக்கிய கோரிக்கைகள் என 4 கோரிக்கைகளை வழங்கியிருக்கிறார். நிதியமைச்சரை பொறுத்தவரையிலுமே தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதித்துறை சார்ந்த கோரிக்கைகள் என்பதை வழங்கியிருக்கிறார். எனவே 2 நாள் அரசுமுறை பயணம் என்பது இன்று காலை 10 மணியோடு நிறைவடைகிறது அப்படின்றத இங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. 10 மணிக்கு சரியா இங்கிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் விமான நிலையம் புறப்பட்டு 2 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானம் மூலமாக சென்னை திரும்புகிறார். சூர்யா. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து கள தரவுகளோடு நின்றவைக்கு நன்றி யோகேஸ்வரன். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்திக்காமல் சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் விஜய். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்திக்காமல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை திரும்புவதாக அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன. 2 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று காலையிலேயே சென்னை திரும்புகிறார் முதலமைச்சர் விஜய் குறித்த அண்மை செய்தி. கேரள முதலமைச்சர் சதீஷனை நேற்று சந்தித்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் விஜய்க்கு நேரம் ஒதுக்கவில்லை என்ற தரவுகளும் தெரிவிக்கப்படுகிறது. முதலமைச்சர் VD சதீஷனை நேற்று சந்தித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விஜய்க்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றும் தற்போது செய்திகள் தெரிவிக்கின்றன.